வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல நேற்றைய எபிசோடு பார்க்கறதுக்கே ரொம்ப சிரிப்பா இருந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாச்சனா அவர்கள கேள்வி கேட்கும்போது அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. அவங்க ஒரு டாஸ்க் குடுத்திருந்தாங்க ஜெப்ரிக்கு. ஜெப்ரிக்கு 100 தோப்புக்காரண போடு அப்படின்னு. அது எப்படி சாதாரணமா ஒரு ஆளால போட முடியும்? ஆனா ஒரு அரசியா இருந்துகிட்டு, அவங்கள அரசியா, அரிசி அப்படின்னு கலாய்ச்சிட்டாப்ல ஜெப்ரி. அந்த கோவத்துல இருக்கும்போது அந்த பார்டர தாண்டி அவங்க நாட்டுக்குள்ள வரும்போது வசமா சிக்கிட்டாரு. நம்ம ஊருக்கு ஒரு டாஸ்க் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு கட்டளைய போட்டு அவங்க போயிட்டாங்க. சோ இத என்ன சொல்லிட்டு வேற போயிட்டாங்க, கரெக்ட்டா எண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத கடைசி வரலும் போட்டு முடிக்கிறப்பலாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்பவே கால் வலி. அதுல படுத்திருந்தாரு. அத ஒரு குறையா வைக்கும்போது, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. அப்ப பார்த்துட்டீங்கன்னா, இவங்க போய் சாரியே கேட்கல. ஸோ அத பார்த்துட்டீங்கன்னா, நான் சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கட்ட சொல்லும்போது, இல்ல நீ சாரி கேட்கல அப்படின்னு ஜெப்ரி அவர்கள் சொல்றாங்க. ரஞ்சித் அவர்கள் கூட இருந்துகிட்டு, இல்ல இல்ல அவங்க சாரி கேட்டாங்க. நெறைய விஷயம் பேசினாங்க. அதுல சாரி அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, விஜய் சேதுபதி கடுமையா கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, மத்த பெண்களும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி குடுத்துறக் கூடாது. தப்பு அப்படின்னு சொல்லி சாஜனாவ சொன்னாங்க. ஆண்கள் அணி சைடும் சொல்லிட்டு இருந்தாங்க. இத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பிரேக் விட்டு விஜய் சேதுபதி உள்ளுக்கு போயிட்டாரு. போன மனுஷரு அவர் பாட்டுக்கு போயிட்டு அங்க இருந்திருப்பாரு. பார்த்தா நம்ம பொண்ணு சும்மா இருக்குல்ல. நேரா போணுச்சு. பாத்ரூம்ல போய் கதவ சாத்திக்கிட்டு அழுகனாலும் அழுக. அப்படி ஒரு அழுக. ஸோ அந்த பிக் பாஸ் 8லயே இத்தன வாரம் 7 வாரம் நடந்துருச்சு. இந்த 7 வாரலயும் அழுகையில அவார்டு குடுக்கணும் அப்படின்னா, நம்ம சாச்சனாவுக்கு குடுத்துரலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. அது மத்தவங்க சௌந்தர்யா அழுகுறப்ப, அழுகுறத பார்த்தா சிரிப்பு வருதுங்கிறது. ஆனா இவங்க அழுகுறப்ப மத்தவங்கலாம் ஃபீல் பண்ணணுமா? ஆனா நேத்து எல்லாருமே ஃபீல் பண்ணி எல்லா பெண்களும் போயிட்டு அவங்கள வெளிய கூட்டு வந்து சமாதானப்படுத்தி, அதுக்கப்புறம் முத்தண்ணா வரணும், முத்தண்ணா வரணுங்கவும் முத்தண்ணா போயிட்டு அவரு சமாதானப்படுத்துறாரு. ஆனா ஆரம்பத்துல முத்து அப்படியே சிரிக்கிற தொனியில தான் இருந்தாரு. அப்புறம் அப்படியே ஓரளவு சமாதானப்படுத்துறாரு. அந்த அளவுக்கு அழுகுறாங்க. நான் சாரி கேட்டேன், நான் சாரி கேட்டேன், நான் சாரி கேட்டேன் அப்படின்னு. அப்புறமேலு ஜெப்ரி பேசி, இல்ல இல்ல நீ கேட்டம்மா விடு, நீ பரவால்ல விடு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சமாதானப்படுத்தி, அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு திருப்பி உட்கார வச்சுட்டு, ம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா இருக்காங்க. மறுபடியும் எந்திரிச்சு பதில் சொல்லும்போது, மத்தவங்கள குறை சொல்லும்போது வாய் அப்படியே முன்னாடி வருது. ஆனா அவங்கள பத்தி குறை சொல்லும்போது அப்படியே சுருங்கி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அதுக்கு தான் விஜய் சேதுபதி சார் பேசும்போது, போதுமா உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சொல்றதா இருந்தா நேரா சொல்லு. இல்ல அப்படின்னா தெரியல அப்படின்னா விட்டுரு. சும்மா உளறிட்டு இருக்காத, குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ சாச்சன் அவர்கள் எலிமினேட் ஆகணும். அவங்க பண்றதே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போன வீக்ல நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் சாஜனாவ எலிமினேட் பண்ணுங்கன்னாங்க. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவங்க இந்த வீக் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிருவாங்க போல. வர்ஷினி வெங்கட் அவர்கள் தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. டபுள் எவிக்ஷன் இல்ல போல. ஸோ நம்ம சாஜனா அவர்கள் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. போன வீக் ஆரம்பிச்சிருந்து அழுதாங்க. ராணியா இருக்கிற டைம் அந்த ஏதாவது ஒண்ணு கோவமா சொல்லணும் அப்படின்னா, வாய்ப்பே இல்ல. அழுக அழுக தான் முன்னாடி வருதே ஒழிஞ்சு, கோவம் அந்த ராணிக்கான ஒரு இதே இல்லாம இருந்துச்சு. அதே மாரி நான் நான் அவங்க ஒரு தப்பு செய்றாங்க அப்படின்னா, அத ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க மத்தவங்க மேல குறை சொல்றதுன்னா, முந்திக்கிட்டு சொல்றாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சாஜனா அவர்களோட செயல்பாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் குடுத்திருந்தாங்க. மஞ்சரி அவர்கள். அது அப்பவே பார்த்தீங்கன்னா கேப்டன் அருணால கேட்கப்பட்டு பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அது குடுத்ததும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான விவாதமும் போய் கடைசியா மஞ்சரி மேலயும் பார்த்தீங்கன்னா கேப்டன் பொறுப்ப நீங்க கரெக்ட்டா பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சாச்சனா அவர்கள் அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கவே இல்ல. ஸோ அவங்க நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். கோவத்துல அந்த டாஸ்க் சொல்லிட்டேன் அப்படின்னா, முடியல அப்படின்னா அவங்க சொல்ல வேண்டியது தானே! அவங்க சொல்லலல்ல. அதனால தான் நான் குடுத்தேன். அவங்க நக்கல் அடிக்கிறாங்க. அதனால நான் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாச்சனா அவர்கள் ரொம்பவே பேசியிருக்காங்க இந்த மாரி. ஸோ சின்ன பொண்ணு மாரி அழுதுட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டா, நீங்க ஒரு கேம் ப்ளே பண்ண போறீங்க. நீங்க சின்ன பொண்ணு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, குடுக்குற ஒரு 50,00,000த்துல ஒரு 10,00,000 குடுத்தா, சின்ன பொண்ணு தானே 10,00,000 எடுத்துட்டு போங்க அப்படின்னா வாங்கிட்டு போயிருவீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தா 50,00,000 அப்படின்னா 50,00,000 வாங்கிட்டு தானே போறீங்க. அப்படி இருக்கும்போது, எதுக்கெடுத்தாலும் நீங்க சின்ன பொண்ணு அப்படின்னா, உங்கள அப்படியே நீங்க பண்றதெல்லாம் சரி. உங்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே போறாப்ல இருந்துச்சுன்னா, அது பிக் பாஸ் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்காது. கேம் ப்ளே பண்றவங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஸோ சாச்சனா அவர்கள் இதெல்லாம் மாத்திக்கணும். பட் அவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் மத்த விமர்சனம் வரதெல்லாம் பார்ப்பாங்க. பட் உள்ளுக்கு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்க வாய்ப்புகள் இல்ல. ஸோ சாச்சனாவோட செயல்பாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.